வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இவிஎஸ் பாடம் வளிமண்டலம் பருவம் 1 அலகு 4 முழுவதும் அட்டை டு அட்டை கவர் டு கவர் 103 கேள்விகள் மற்றும் பதில்கள் உள்ளன. மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைத்து தேர்வர்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் தங்களது கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாங்க பாடத்துக்கு போகலாம். கொஸ்டின் 1. வளிமண்டலம் என்னும் பாடத்தை கற்பதன் மூலம் மாணவர்கள் பெறும் கற்றல் என்ன? ஆன்சர்: 1. உயிர்கோளம் பற்றி அறிந்து கொள்வர். 2. வளிமண்டலம் பற்றி தெரிந்து கொள்வர். 3. காற்று மற்றும் மேகங்களின் வகைகள் பற்றி தெரிந்து கொள்வர். அடுத்து கொஸ்டின் 2. பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலத்தின் சேர்க்கை என்பது என்ன? ஆன்சர்: உயிர்கோளம். அடுத்து கொஸ்டின் 3. நாம் வாழும் பூமியை வேறு எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர்: உயிர்கோளம். அடுத்து கொஸ்டின் 4. புவியை சுற்றியுள்ள காற்று சூழ்ந்த பகுதியின் பெயர் என்ன? ஆன்சர்: வளிமண்டலம். அடுத்து கொஸ்டின் 5. பாறைக்கோளம் என்பது என்ன? ஆன்சர்: நிலம் ஆகும். அடுத்து கொஸ்டின் 6. நீர்க்கோளம் என்பது என்ன? ஆன்சர்: நீர். அடுத்து கொஸ்டின் 7. வளிமண்டலம் என்பது என்ன? ஆன்சர்: காற்று. அடுத்து கொஸ்டின் 8. உயிர்கோளம் என்பது என்ன? ஆன்சர்: உயிரினங்கள். அடுத்து கொஸ்டின் 9. ஓர் நாளில் ஓர் இடத்தின் வெப்பநிலை, காற்றின் அழுத்தம், காற்றின் ஈரப்பதம், மழைப்பொழிவு என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர்: வானிலை. அடுத்து கொஸ்டின் 10. ஒரு பரந்த நிலப்பரப்பின் காலநிலை என்பது எதை குறிக்கும்? ஆன்சர்: 30 ஆண்டு கால சராசரி வான்நிலையை குறிக்கும். அடுத்து கொஸ்டின் 11. உலக சுற்றுச்சூழல் தினம் என்று? ஆன்சர்: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை யுனைடெட் நேஷன்ஸ் 1972ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. அடுத்து கொஸ்டின் 12. உலக சுற்றுச்சூழல் தினத்தின் நோக்கம் என்ன? ஆன்சர்: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வை உருவாக்குவது இதன் முக்கிய நோக்கம். அடுத்து கொஸ்டின் 13. வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனின் அளவு என்ன? ஆன்சர்: 21%. அடுத்து கொஸ்டின் 14. வளிமண்டலத்தில் உள்ள மொத்த வாயுக்களின் கலவை எவை எவை? ஆன்சர்: 1 ஆக்சிஜன், 2 நைட்ரஜன், 3 கார்பன் டை ஆக்சைடு, 4 ஓசோன், 5 ஆர்கான், 6 நியான், 7 ஹீலியம், 8 ஹைட்ரஜன், 9 கிரிப்டான், 10 செனான், 11 மீத்தேன். அடுத்து கொஸ்டின் 15. வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனின் அளவு என்ன? ஆன்சர்: 78%. அடுத்து கொஸ்டின் 16. வளிமண்டலத்தில் உள்ள பிற வாயுக்களின் அளவு என்ன? ஆன்சர்: 1%. அடுத்து கொஸ்டின் 17. வளிமண்டலத்தில் உள்ள பிற வாயுக்கள் எவை எவை? ஆன்சர்: 1 கார்பன் டை ஆக்சைடு, 2 ஓசோன், 3 ஆர்கான், 4 நியான், 5 ஹீலியம், 6 ஹைட்ரஜன், 7 கிரிப்டான், 8 செனான், 9 மீத்தேன். அடுத்து கொஸ்டின் 18. கிரிப்டான் மற்றும் செனான் என்பது என்ன? ஆன்சர்: வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள்.
அடுத்து கொஸ்டின் 19. புவி ஈர்ப்பு விசையானது எப்போது அதிகமாக இருக்கிறது? ஆன்சர் பூமிக்கு அருகில் இருக்கும் போது. அடுத்து கொஸ்டின் 20. புவி ஈர்ப்பு விசையானது எப்போது குறைகிறது? ஆன்சர் புவியை விட்டு மேலே செல்ல செல்ல குறைகிறது. அடுத்து கொஸ்டின் 21. வளிமண்டலத்தில் உள்ள அடுக்குகள் எத்தனை? ஆன்சர் 5 அடுக்குகள். அடுத்து கொஸ்டின் 22. வளிமண்டலத்தில் உள்ள 5 அடுக்குகள் எவை எவை? ஆன்சர் 1 அடியடுக்கு, 2 படையடுக்கு, 3 இடையடுக்கு, 4 வெப்ப அடுக்கு, 5 வெளியடுக்கு. அடுத்து கொஸ்டின் 23. காற்றின் அடர்த்தி எப்போது மாறுபடுகிறது? ஆன்சர் வளிமண்டலத்தின் அடுக்குகளில் உயரே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி மாறுபடுகிறது. அடுத்து கொஸ்டின் 24. வளிமண்டல அடுக்கில் எந்த பகுதியில் அனைத்து வானிலை மாற்றங்கள் நிகழ்கிறது? ஆன்சர் அடி அடுக்கில். அடுத்து கொஸ்டின் 25. வானிலையை பற்றி படிக்கும் அறிவியல் படிப்பின் பெயர் என்ன? ஆன்சர் வானிலை இயல். அடுத்து கொஸ்டின் 26. காலநிலை என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் கிளைமா என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது. அடுத்து கொஸ்டின் 27. கிளைமா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் கிரேக்க மொழியில் இருந்து. அடுத்து கொஸ்டின் 28. உலக வானிலை நாள் எது? ஆன்சர் மார்ச் 23. அடுத்து கொஸ்டின் 29. உலக ஓசோன் தினம் எது? ஆன்சர் செப்டம்பர் 16. அடுத்து கொஸ்டின் 30. வெப்பநிலையை அளவிட பயன்படும் அளவுகள் எவை? ஆன்சர் பாரன்ஹீட், செல்சியஸ் மற்றும் கெல்வின். அடுத்து கொஸ்டின் 31. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் எங்கிருந்து ஒளியை பெறுகிறது? ஆன்சர் சூரியனிடம் இருந்து. அடுத்து கொஸ்டின் 32. பூமியில் உள்ள நிலம், நீர் மற்றும் காற்று ஆகியவை எங்கிருந்து வெப்பத்தை பெறுகிறது? ஆன்சர் சூரியனிடம் இருந்து. அடுத்து கொஸ்டின் 33. பூமியானது சூரியனிடம் இருந்து வெப்ப ஆற்றலை பெறும் முறைக்கு பெயர் என்ன? ஆன்சர் கதிர் வீசல். அடுத்து கொஸ்டின் 34. கதிர் வீசல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சூரிய கதிர் வீச்சு. அடுத்து கொஸ்டின் 35. பசுமை குடில் என்றால் என்ன? ஆன்சர் பூமியின் மேற்பரப்பில் உள்ள சூழலுடன் ஒப்பிடும் போது உள்ளே வெப்பநிலையும் ஈரப்பதத்தையும் கட்டுப்படுத்தி சிறந்த சூழலை உருவாக்கும் ஒரு கட்டமைப்பு பசுமை குடில் ஆகும். அடுத்து கொஸ்டின் 36. காலநிலை காரணிகள் யாவை? ஆன்சர் வெப்பநிலை, அழுத்தம், காற்று, மேகங்கள் மற்றும் மழை பொழிவு. அடுத்து கொஸ்டின் 37. வெப்பத்தை கடத்துவது எது? ஆன்சர் நிலம். அடுத்து கொஸ்டின் 38. வெப்ப சலனம் அடைவது எது? ஆன்சர் நீர். அடுத்து கொஸ்டின் 39. நிலக்கதிர் வீச்சு செய்வது எது? ஆன்சர் வளிமண்டலம். அடுத்து கொஸ்டின் 40. வெப்பநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் எவை? ஆன்சர் அச்சங்கள், உயரம், கடலில் இருந்து தூரம் மற்றும் மலைகளின் அமைவு. அடுத்து கொஸ்டின் 41. கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வளிமண்டல வாயுக்களின்
செயல்பாடு என்ன? ஆன்சர் பூமியை சூடாக வைத்திருத்தல். அடுத்து கொஸ்டின் 42. பூமியின் மேற்பரப்பில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் எவை? ஆன்சர் அட்சரேகை. அடுத்து கொஸ்டின் 43. பூமியின் மேற்பரப்பில் வடக்கில் இருந்து தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் எவை? ஆன்சர் தீர்க்க ரேகை. அடுத்து கொஸ்டின் 44. அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகையின் பயன் யாது? ஆன்சர் ஓர் அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறிய உதவுகின்றது. அடுத்து கொஸ்டின் 45. பூமியின் காலை முதல் மாலை வரை வெப்பம் வேறுபட காரணம் என்ன? ஆன்சர் சூரிய கதிர்கள். அடுத்து கொஸ்டின் 46. மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வெப்பமண்டலம். அடுத்து கொஸ்டின் 47. சூரிய கதிர்கள் பூமியில் சாய்வாக விழும் பகுதியை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் மித வெப்ப மண்டலம். அடுத்து கொஸ்டின் 48. மித வெப்ப மண்டலம் எவை? ஆன்சர் பூமியில் சூரிய கதிர் சாய்வாக விழும் 23.5 டிகிரி முதல் 66.5 டிகிரி வடக்கு அச்சமும் 23.5 டிகிரி முதல் 66.5 தெற்கு அச்சமும் மித வெப்ப மண்டலம் ஆகும். அடுத்து கொஸ்டின் 49. மிக மிக சாய்வாக சூரிய ஒளிப்படும் பகுதிகள் எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் குளிர் மண்டலம், குளிராக இருக்கும். அடுத்து கொஸ்டின் 50. வெப்பநிலை உயரும் பொழுது எது குறையும்? ஆன்சர் அழுத்தம். அடுத்து கொஸ்டின் 51. அழுத்தம் எப்போது அதிகரிக்கும்? ஆன்சர் வெப்பநிலை குறையும் போது. அடுத்து கொஸ்டின் 52. கடல் மட்டத்தில் சராசரி காற்றின் அழுத்தம் எவ்வளவு? ஆன்சர் 1013 மில்லி பார். அடுத்து கொஸ்டின் 53. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஆன்சர் காற்றழுத்த மானி, பாராமீட்டர், பாராமானி. அடுத்து கொஸ்டின் 54. காற்றின் வேகத்தை அளவிட உதவும் கருவி எது? ஆன்சர் காற்றுமானி, அனிமோமீட்டர். அடுத்து கொஸ்டின் 55. காற்றின் திசையை அளவிட உதவும் கருவி எது? ஆன்சர் காற்று திசை காட்டி, விண்ட் வேன். அடுத்து கொஸ்டின் 56. காற்று திசை மாறி வீச காரணம் என்ன? ஆன்சர் பூமியின் சுழற்சி. அடுத்து கொஸ்டின் 57. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலின் வடிவம் எது? ஆன்சர் காற்றாற்றல். அடுத்து கொஸ்டின் 58. காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை எவ்வகை ஆற்றலாக மாற்றுகிறது? ஆன்சர் இயந்திர ஆற்றல். அடுத்து கொஸ்டின் 59. இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது எது? ஆன்சர் மின் இயற்றி. அடுத்து கொஸ்டின் 60. இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று எது? ஆன்சர் லூ காற்று. அடுத்து கொஸ்டின் 61. லூ காற்று வீசும் மாதங்கள் எவை? ஆன்சர் மே மற்றும் ஜூன் மாதங்கள். அடுத்து கொஸ்டின் 62. பூமியின் சுழற்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று எது? ஆன்சர் கோள் காற்று.
அடுத்து கொஸ்டின் 63. மான்சூன் என்ற வார்த்தை குறிக்கும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பருவ காலம். அடுத்து கொஸ்டின் 64. மான்சூன் என்ற வார்த்தை எந்த மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் மௌசிம் என்ற அரேபிய சொல்லில் இருந்து பெறப்பட்டது. அடுத்து கொஸ்டின் 65. இந்தியாவில் வீசும் பருவ காற்றுகள் எவை? ஆன்சர் 1 தென்மேற்கு பருவ காற்று, 2 வடகிழக்கு பருவ காற்று. அடுத்து கொஸ்டின் 66. பகலில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று எது? ஆன்சர் கடல் காற்று. அடுத்து கொஸ்டின் 67. இரவில் நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசும் காற்று எது? ஆன்சர் நிலக்காற்று. அடுத்து கொஸ்டின் 68. கடல் காற்று எப்பொழுது வீசும்? ஆன்சர் பகலில் வீசும். அடுத்து கொஸ்டின் 69. நிலக்காற்று எப்போது வீசும்? ஆன்சர் இரவில். அடுத்து கொஸ்டின் 70. வானிலையை பாதிப்பது எது? ஆன்சர் உள்ளூர் காற்று. அடுத்து கொஸ்டின் 71. வடமேற்கு இந்தியாவில் வீசும் வெப்ப காற்று எது? ஆன்சர் லூ காற்று. அடுத்து கொஸ்டின் 72. வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்று எது? ஆன்சர் நார் வெஸ்டர்ஸ். அடுத்து கொஸ்டின் 73. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டம் எது? ஆன்சர் ஜெட் காற்றோட்டம். அடுத்து கொஸ்டின் 74. இந்தியாவின் பருவ காற்றின் தொடக்க காலத்தையும் அது முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிப்பது எது? ஆன்சர் ஜெட் காற்றோட்டம். அடுத்து கொஸ்டின் 75. வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் தோன்றுவது எது? ஆன்சர் புயல். அடுத்து கொஸ்டின் 76. நீர் திவலைகளின் தொகுப்பு என்ன? ஆன்சர் மேகங்கள். அடுத்து கொஸ்டின் 77. உயரம் மற்றும் தோற்றம் அடிப்படையில் மேகங்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை 1 கீற்று மேகம், 2 படை மேகம், 3 திரள் மேகம், 4 கார் மேகம். அடுத்து கொஸ்டின் 78. வெள்ளி சாம்பல் நிற மீனை போன்ற மேகம் எது? ஆன்சர் கீற்று மேகம். அடுத்து கொஸ்டின் 79. மழை பொழிவை தராத மேகம் எது? ஆன்சர் கீற்று மேகம். அடுத்து கொஸ்டின் 80. சாம்பல் நிற விரிப்பு போன்ற தோற்றம் உடைய மேகம் எது? ஆன்சர் படை மேகம். அடுத்து கொஸ்டின் 81. சிறு தூறல் மழையை கொடுப்பது எது? ஆன்சர் படை மேகம். அடுத்து கொஸ்டின் 82. வெண்பஞ்சு போன்ற மேகம் எது? ஆன்சர் திரள் மேகம். அடுத்து கொஸ்டின் 83. மழை பொழிவு, மின்னல் மற்றும் இடியை தருவது எவ்வகை மேகம்? ஆன்சர் திரள் மேகம். அடுத்து கொஸ்டின் 84. அடர் சாம்பல் நிறத்தில் காணப்படும் மேகம் எது? ஆன்சர் கார் மேகம். அடுத்து கொஸ்டின் 85. பலத்த மழையை தருவது எது? ஆன்சர் கார் மேகம். அடுத்து கொஸ்டின் 86. கார் மேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் செங்குத்து மேகங்கள்
மற்றும் மலை மேகங்கள். அடுத்த கொஸ்டின் 87. நீர் நீராவியாகி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நீர் சுருங்குவதால் ஏற்படுவது என்ன? ஆன்சர் மழை. அடுத்து கொஸ்டின் 88. மும்பை, ராய்காட், ரத்தனகிரி மாவட்டங்களில் கனமழையை ஏற்படுத்தும் காற்று எது? ஆன்சர் கொங்கன் பகுதியின் மீது ஏற்படும் காற்று சுழற்சி. அடுத்த கொஸ்டின் 89. கோடை காலத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் செங்குத்தாக விழுவதால் நீர் ஆவியாகி பெய்யும் மழை எது? ஆன்சர் வெப்பசலன மழை. அடுத்து கொஸ்டின் 90. மாலை நேரத்தில் குறைந்த நேரம் பெய்யும் மழை எது? ஆன்சர் வெப்பசலன மழை. அடுத்து கொஸ்டின் 91. சூரிய ஒளி உள்ளிட்ட இயற்கை பொருள்களும் உயிரினங்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் இயற்கை சூழல். அடுத்து கொஸ்டின் 92. பருவக்காற்று மலை சரிவான ஒரு பக்கத்தில் மோதும் போது காற்று குளிர்ந்து மழையை தருவது எது? ஆன்சர் மலை தடை மலை. அடுத்து கொஸ்டின் 93. மலையின் அடுத்த பக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மலை மறைவு பகுதி. அடுத்து கொஸ்டின் 94. குளிர்ந்த கனமழையை கொடுப்பது எது? ஆன்சர் சூறாவளி மழை பொழிவு. அடுத்து கொஸ்டின் 95. நிலத்தில் விழும் மழை நீரை சேகரித்து பூமிக்குள் செல்ல வழி வகை செய்வதன் முறைக்கு பெயர் என்ன? ஆன்சர் மழை நீர் சேமிப்பு முறை. அடுத்து கொஸ்டின் 96. கலை சொற்கள். 1. நீர் நீராவியாக சுருங்குதல், காண்டன்சேஷன். 2. நீர் தேக்கம், ரிசர்வாயர். 3. தாவரங்கள், வெஜிடேஷன்ஸ். அடுத்து கொஸ்டின் 97. பூமி எதிலிருந்து வெப்ப ஆற்றலை பெறுகின்றது? ஆன்சர் சூரியனிடம் இருந்து. அடுத்து கொஸ்டின் 98. மழை மேகம் என அழைக்கப்படுவது எது? கார்மேகம். ஆன்சர் கார்மேகம். அடுத்து கொஸ்டின் 99. மழைநீர் சேமிப்பு முறை என்பது என்ன? ஆன்சர் வீடுகளில் கூரை மேல் விழும் மழை நீரை சேகரித்து பூமிக்குள் செல்ல வழிவகை செய்வது மழைநீர் சேமிப்பு ஆகும். அடுத்து கொஸ்டின் 100. கூற்று மற்றும் காரணம். 1. கூற்று. வெப்பமான பகுதியில் உள்ள காற்றானது மேலும் வெப்பப்படுத்தப்பட்டு மேல் எழும்புகிறது. காரணம். தாழ் அழுத்த பகுதி உருவாகி அருகாமையில் உள்ள உயரழுத்த பகுதிகளில் இருந்து காற்றினை ஈர்க்கின்றது. இது மேல் எழும்பி குளிர்ந்து கனமழையை கொடுக்கிறது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்து கொஸ்டின் 101. கூற்று மற்றும் காரணம். கூற்று. பருவக்காற்று மலை சரிவின் ஒரு பக்கத்தில் மோதும் பொழுது மேல் எழும்புகிறது. காரணம். காற்றானது குளிர்ந்து அதிக மழை பொழிவை கொடுக்கிறது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்து கொஸ்டின் 102. கூற்று மற்றும் காரணம். கூற்று. பருவக்காற்று மலை சரிவின் ஒரு பக்கத்தில் மோதும் பொழுது மேலெழும்பி காற்றானது குளிர்ந்து அதிக மழை பொழிவை கொடுக்கிறது. காரணம். மலையின் அடுத்த பக்கம் மலை மறைவு பகுதி எனப்படுகிறது. இது குறைவான மழையையே பெறுகிறது.
ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்து கொஸ்டின் 103. சூறாவளி மழைப்பொழிவு எவ்வாறு ஏற்படுகிறது? ஆன்சர் வெப்பமான பகுதியில் உள்ள காற்றானது மேலும் வெப்பப்படுத்தப்பட்டு மேல் எழும்புகிறது. இதனால் தாழ் அழுத்த பகுதி உருவாகி அருகாமையில் உள்ள உயரழுத்த பகுதிகளில் இருந்து காற்றினை ஈர்க்கின்றது. இது மேலெழும்பி குளிர்ந்து கனமழையை கொடுக்கிறது. இதுவே சூறாவளி மழை பொழிவு ஆகும். வணக்கம். இந்த பதிவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த பதிவில் வந்த இந்த வீடியோவில் வந்த கேள்விகளில் உங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை கேள்விக்கு ஆல்ரெடி பதில் தெரியும் அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.